IELTS லிசனிங் எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக புள்ளிகளை இழக்கிறதுக்கு ரைட் நெக்ஸ்ட் டு என்ற ஒரு சொற்றொடர் காரணமாக இருக்கு. உதாரணமாக இப்ப நீங்க லிசனிங் எக்ஸாமுக்கு வந்திருக்கீங்க. சோ நீங்க இப்ப ஒரு மேப்பை பாக்குறீங்க ஸ்கிரீன்ல. Now listen to the audio carefully and answer the question. சோ இப்ப ஆடியோல சொல்றாங்க, the building right next to the hospital is the bank. The building right next to the hospital is the bank. So உங்களுக்காக ஆடியோ 2 தடவை ப்ளே பண்ணிருக்கு. Now look at the question. Which building is the bank? Building A or building B? I can definitely say உங்கள நிறைய பேர் ஆன்சர் B தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. But actually building B is the wrong answer. Correct answer என்று பாத்தீங்கன்னா building A. Because many students think right next to means right side. Right next to என்ற வார்த்தைய ரைட் சைடு அவங்க நினைக்கிறாங்க, வலது பக்கம் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில ஆங்கிலத்தில் what is the meaning of right next to? That is very close to. அதாவது right next to என்றால் மிக அருகாமையில், மிகவும் பக்கத்தில் என்றதைத்தான் நாங்க ரைட் நெக்ஸ்ட் என்று சொல்றோமே தவிர அதுக்கும் வலது பக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ அகைன் இப்ப அந்த மேப்பை பாருங்க. இப்ப அந்த மேப்ல மிக அருகாமையில் இருக்கிற பில்டிங் எது? Building A, right? So the correct answer is building A. In IELTS listening, one small phrase can change the whole answer. So listen carefully. Follow MyVision IELTS for daily IELTS lessons. Thank you.